ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் நம்ம மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம மரவள்ளிக்கிழங்கு பொரிச்சிட்டு போய் நம்ம அதை வடை செஞ்சு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட் நான் மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே பொரித்து எடுத்துட்டேன். இதில் 2 மரவள்ளிக்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்து வடைக்கு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட் நான் 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் நீக்கிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மாதிரி சரவி வச்சுருக்கேன். இதைய இந்த மாதிரி துருவிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை நம்ம வடை செய்கிறக்கு என்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு துருவி எடுத்திருக்கேன். அது கூட நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பூண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு 2 சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறமா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மரவள்ளிக்கிழங்கையும் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு சேர்த்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அரைக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தும் போது நமக்கு வடை மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் பச்சரிசி சேர்த்திருக்கேன். இது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு இதை நம்ம ஆயிலில் போடும்போது தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். நீங்கள் எப்போவுமே பருப்பு வடை சாப்பிடுவீங்க, அதே மாதிரி இந்த ரெசிபியும் சேம் தான். ஆனால் நம்ம மரவள்ளிக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கோம். இது டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வடை நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு மொறுமொறுப்பான வடை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் குழந்தைகளுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நமக்கு சுவையான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.